வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஐஎன்ஆர் இதை வந்து பிக்சல் ஆப்பில் எடுத்து எப்படி எழுதி வாட்டர் மார்க்காக எடுத்து நம்ம வீடியோவில் ஈஸியாக ஆட் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். போன வீடியோ பார்த்தோம்னா அந்த மாடோட பேர் இது. அதை எப்படி எடிட் பண்ணுன்னு சொல்கிறேன்னு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நீங்கள் பிக்சல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிங்க. பிக்சல் ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணி எப்போயுமே பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணி அப்படி கேட்கும். வந்து நம்ம இதில் ஐஎன்ஆர்னு எழுத போகிறோம். நமக்கு எந்த இதில் இருந்தாலும் ஓகே, டெம்ப்ளேட் எந்த இதில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஐஎன்ஆர் எழுதிட்டேன், ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நம்ம அதில் வந்து தமிழ் ஃபாண்ட் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மாற்ற முடியல. இப்போ இதில் நான் மாற்றுறேன் பாருங்கள் ஃபாண்ட்டை. இப்போ மேலே இதெல்லாம் இங்கேயே தெரியும் நமக்கு ஃபாண்ட் என்ன எப்படி இருக்குது என்ன இல்லை அப்படின்னு. நான் மை ஃபாண்ட்டு போயிட்டு எப்படி இருக்கோ எப்படி வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கிறேன். சாரி, கைப்பற்றுச்சு. மை ஃபாண்ட்டில் போய் எப்படி வேணுமோ நம்ம இங்கே பார்த்தாலே தெரியும். ஐஎன்ஆர் இப்போ இருக்கா, ஓகே பண்ணிக்கிறேண்ணா. ஓகே பண்ணி அதில் நம்ம இப்போ பெருசாக வச்சு நாங்கள் வேணால் நம்ம சின்னதாக ஆகிக்கலாம். பெருசு பண்ணி வச்சு நம்ம ஒர்க் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நம்ம ஒர்க் பண்ண போல்டு நல்லா இல்லை, ஸோ இது வேணாம். இது என்ன கலர் கொடுக்கலான்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். இதுக்கு வந்து பிளாக் பேக் கலரில் கொடுத்து எல்லோ பேக்ரவுண்ட் கொடுப்போம். பிளாக் கலர் கொடுத்துட்டு இது இன்னொன்று ஒன்று ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதில் பேக்ரவுண்ட் வந்து எல்லோ கொடுப்போம். ஆப்போசிட்டி ஃபுல்லாக இருக்குது. ஸ்ட்ரோக்கில் வந்து என்ன கலர் வேணும்னு கேட்குது. ஸ்ட்ரோக்னா உங்களுக்கு என்னென்னு தெரியலன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஸ்ட்ரோக்னால் ஒயிட் கலரில் இப்போ லேயர் கொடுத்தோம்னா அதுக்கு வந்து பார்டர் மாதிரி வரது தான் ஸ்ட்ரோக்கு. நம்ம எல்லோ கலரில் கொடுத்தோம்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். எல்லோ கொடுத்தா லேயரை பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, பாருங்கள் பக்கா அமைஞ்சிருச்சு ஐஎன்ஆர். இதுதான் க்ளோ வந்து ரெட் கலர் க்ளோ கொடுப்போம். இன்னர் க்ளோ ரெட் கலர் க்ளோ கொடுத்தா தெரியலை. சரி, ஒயிட் கலர் கொடுத்து பார்ப்போம். ஒயிட்டு தெரியல. க்ளோவில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கலர் கொடுக்குறது தெரியல, ஏன்னா பிளாக் வச்சுருக்கோம். மைல்டாக இருக்குது ரொம்ப. நம்ம அப்படியே சூஸ் பண்ணிக்குவோம். இதை நம்ம 3Dயாக மாற்றலைன்னா 3Dயாக மாற்றிக்கலாம், அவ்வளோதான். இது 3D. பட் நம்ம 3Dயாக வைக்க வேணாம், நேமாக எழுதுவோம். இப்போ இதை ஷேடோ விழுவுறோம்னா ஷேடோ மாதிரி வச்சுக்கலாம். நமக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் இது ஒரு லெட்டராக நம்ம கொண்டு போய் அதில் வைக்க போகிறோம். ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம எதுக்கும் தேவையில்லை. ஓகே பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இதில் இன்னொரு ஐயனாக எழுதி ஒயிட் கலர் மேலே லேயர் கொண்டு வருவோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே ப்ளஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளஸில் போய் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி திரும்ப அந்த இதை கொடுத்து ஒரு ஐஎன்ஆர்னு எழுதணும். அதே தான் எழுதுறேன் நான். ஓகே பண்ணிக்கிறேன். இது ஃபாண்ட்டு போகிறேன். ஃபாண்ட்டில் போய்ட்டு நான் டச் பண்ணிட்டேன், பட் டச் ஆக மாட்டேங்குது. ஃபாண்ட்டில் போய்ட்டு இப்போ நம்ம ஓகே பண்ணிக்கிறோம். இந்த ஐஎன்ஆர் தான் நம்ம சூஸ் பண்ணோம். இது அப்படியே எந்த கலருமே மாற்றலை, ஒயிட் கலரில் தான் இருக்காது, அதனால் அப்படியே கொண்டு வந்திருக்கோம். அதை வச்சு பார்க்குறோம் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஜூம் பண்ணோம், எந்த அளவுக்கு இப்போ இது பண்ணணும் அப்படின்னு. நல்லாயிருக்கு. லைட்டாக இதுக்கு ஒப்பாசிட்டி நம்ம கொஞ்சம் குறைச்சி பார்ப்போம். வச்சிட்டோம். ஓகே, இப்போ இது ஒயிட் கலர் நல்லா இருக்குது. இதை சேவ் பண்ணி ஒரு இமேஜ் வச்சுக்குவோம். நீங்கள் என்னென்னு கேட்கும் அதெல்லாம் ஓகே. இதை சேவ் பண்ணி ஒரு இமேஜ் வச்சு இப்போ நம்ம இந்த ஒயிட் கலர் லேயர் எடுத்துகிட்டு டெலீட் பண்ணிவிட்டு இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் எடுப்போம். பின்னாடி டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் தான் நம்ம வந்து ஆட் பண்ண முடியும் நம்ம ஒரு வீடியோவில். ஸோ இதில் வந்து கீழே வந்து டிரான்ஸ்பரண்ட்டுன்னு இருக்கும்.
அதை கிளிக் பண்ணி, அதாவது கீழே இருக்குது பாருங்கள், டெக்ஸ்ட் இல்லாமல் அடுத்த 2வது இருக்குது பாருங்கள், அந்த லேயர் சூஸ் பண்ணிங்க. அது வந்து டிரான்ஸ்பரண்ட்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லேயர் இந்த வாட்டர் மார்க் மாதிரி இது லேயர் மட்டும் கிடைக்கும். இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். இதை பாருங்கள், நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்மள்ட்ட 2மே இருக்குது. ஓகே, அந்த ஒயிட் கலர் இருக்குது, இந்த எல்லோ கலர் இருக்குது. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது போல் வீடியோக்களுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. போய் பாருங்கள் ஃபுல்லாக.